இருக்கின்ற பரமாத்மாவை கண்டம் கண்டமாக உருவமும் குணமும் உள்ளவனாக நாம தியானம் பண்ணி கடைசி நிலையில நிர்குண தியானம் பண்ண, இப்படிதான் படிப்படியாகத்தான் போவோம். இதுல சண்டை பூசல் எதுவுமே வராது. படிப்படியாக போனோமானால் நமக்குள்ளேயும் பூசல் இருக்காது, வெளியேயும் நமக்கு பகை இருக்காதுங்கிறார். when you try to skip a step you trip and fall. அதை தான் அவர் அழகாக சொல்லுகிறார். இந்த பழுத்த நிலையை அடைவதற்கு முன்னால நம்ம மொட்டாக, பூவாக, பிஞ்சாக, காயாக இருந்து அப்புறம்தான் கனியாக வேண்டும். அவசரப்பட்டோம்னா வெம்பி விழுந்துடுவோம். வெம்பி விழுந்துடுமோ என்று வள்ளலார் சொல்லுகிறாரே, அந்த சொல்லையும் எடுத்து காட்டுகிறார். அப்படி நம்ம இதை பார்த்து கொள்ள வேண்டும். மகா வாக்கியம் என்ன இன்றைக்கும் பார்த்தோமானால், எந்த அறிவு தத்துவத்தை ஆராய்கிறதோ அது அந்த அறிவுக்குள்ளேயே இருக்கிறது இல்லையா? நாம் எதை தேடுகிறோமோ அது அந்த தேடலுக்குள்ளேயே இருக்கிறது. இந்த உலகத்தில் புறப்பட்டு வருகின்ற எந்த கேள்வியும் அந்த கேள்விக்கான ஒரு விடையினுடைய ஒரு பகுதியையாவது தாங்கித்தான் கேள்வியாக வருகிறது. விதை வினாக்குறியோடு முளைக்கும் பொழுது அந்த விதையின் உள்ளே மரத்திற்கான சாத்திய கூறும் சேர்ந்துதான் முளைக்கிறது. அணுக்களாக அந்த மரம் இருக்கிறது உள்ளே, அதுவும் சேர்ந்துதான் வருகிறது. எனவே எந்த அறிவை வைத்துக்கொண்டு எந்த அறிவு தத்துவத்தை ஆராய்கிறதோ அது அந்த அறிவுக்குள்ளேயே இருக்கிறது. जो ढूंढ रहे हो ढूंढ ही में है हर प्रश्न का जवाब प्रश्न ही में है. எதை தேடி நாம் அலைகிறோமோ அது அந்த தேடலிலேயே இருக்கிறது. எந்த கேள்விக்காக நாம் விடை தேடி அலைகிறோமோ அந்த விடை அந்த கேள்வியிலேயே இருக்கிறது. அதுதான் அது. நீ அதுவாக இருக்கிறாய். அதுதான் தத்துவமசி. நீயே அதுவாக இருக்கிறாய் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். நாம் அவரை கும்பிட்டு அவரை பணிந்து இந்த நிலையை ஒவ்வொருவரும் எய்துவோமாக என்று கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.